பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று அபிராமி அந்தாதியில் ஒரு 4 பாடல்களை பார்க்க இருக்கிறோம். கடந்த பதிவில் 64வது பாடலில் இறுதியாக காணேன் இரு நிலமும் திசை 4 கணமுமே என்று நிறைவு செய்திருந்தோம். 65வது பாடலில் அபிராமி பட்டர் அவர்கள் கணமும் வானும் புவி கணமும் வானும் பூமியும் காணா விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம் முகனும் 4 இரு 3 என தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் அன்னை அபிராமியை பற்றி மிகவும் புகழ்ந்து சொல்லுகிறார். அபிராமி அன்னையே, உன்னுடைய கணவராகிய சிவபெருமான் வானம் பூமி அண்டங்கள் யாவும் தெரியும்படியாக மன்மதனை எரித்தார். அப்படிப்பட்டவருக்கு நீ 6 முகங்களும் 12 கைகளும் அழகிய உருவமும் அறிவும் கொண்ட அழகான முருகனை பெறுதற்கு சக்தி கொடுத்து அருளினாய். என்னே உன் அன்பு என்று இந்த பாடலிலே அபிராமி பட்டர் அவர்கள் வியக்கிறார். அடுத்த பாடலில் வல்லபம் ஒன்று அறியேன் சிறியேன் நின் மலரடிசை பல்லவும் அல்லது பற்று ஒன்று இலேன் பசும் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீட்டிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடல் மிக முக்கியமான பாடல். இதிலே ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லுகிறார். 65 பாடல்களை முடித்து விட்ட பிறகு 66வது பாடலிலே அன்னை அபிராமி இடத்திலே, அம்மா, நான் மிகவும் சிறியவன், எவ்வித அறிவும் இல்லாதவன், உன்னுடைய திருவடி பாதங்களை தவிர வேறு பற்று ஒன்றும் இல்லாதவன், பாவியாகிய நான் தொடுத்த இந்த பாடல்கள், உன்னை பற்றி பாடுகின்ற பாடல்களில் சொற்குற்றங்கள் இருக்கக்கூடும். அப்படி இருந்தால் நீ அதை தள்ளிவிடக்கூடாது தாயே. ஏனென்று கேட்டால் இது உன்னை குறித்து பாடிய தோத்திர பாடல்களாகும். எனவே இந்த பாடல்களை உன்னுடைய கருணை பொருந்திய தன்மையால் ஏற்றுக்கொள்ளல் வேண்டும் என்று இந்த பாடலிலே அபிராமி பட்டரவர்கள் பாடுகின்ற பாடலினுடைய தன்மையையும் தன்னை குறித்தான தாழ்ந்த பணிவான தன்மையும் கூறுவது உற்று நோக்கத்தக்கதாகும். அடுத்த பாடலில் தோத்திரம் செய்து தொழுதும் மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு குழலார் நிற்பர் பாரெங்குமே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் அன்னையை ஒரு மாத்திரை போதாவது பொழுதிலாகிலும் நாம் நினைத்து வழிபட வேண்டும். அப்படி நாம் வழிபடவில்லை என்றால், அப்படி வழிபடாதவர்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா தாயே? தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர், மின்னலை போன்ற ஒளியுடைய அன்னையை பற்றி ஒரு நாள் முழுவதும் நினைக்காமல் கூட இருந்து விடுங்கள், பரவாயில்லை. ஒரு மாத்திரை தூரமாவது அன்னை நினைக்க வேண்டும். அப்படி நினைக்காதவர்களுக்கு கோத்திரம் கல்வி குணம் சிறந்த செல்வம் போன்ற நல்லன யாவும் கிடைக்காமல் போய்விடும் அன்னையை நினைக்காவிட்டால். அப்படி போனாலும் பரவாயில்லை,
நீங்கள் வீடுதோறும் ஓடு ஏந்தி பிச்சை எடுத்து அலையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு விடும். அதனால் அன்னையினுடைய அருளுக்காக நாம் அன்னையை தொழ வேண்டும் என்று சொல்கிறார். தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு உழலா நிற்பர் பாரெங்குமே என்று சொல்கிறார். இந்த பாடலில் அபிராமி பட்டர் அவர்கள் ஒரு இலக்கணத்தை குறிப்பிடுகிறார். அதாவது தமிழ் மொழியில் ஒரு காலத்தில் செய்யா நின்றான், செய்கிறான், செய்து கொண்டிருக்கிறான், நின்று கின்று கீறு என்று 3 சொற்கள் இருந்தது. எப்படி ஒரு காலத்தில் நாற்றம் என்கின்ற ஒரு சொல் அழகான மனம் என்று இருந்தது, ஆனால் இப்பொழுது அது மாறிவிட்டது. நாம் யாராவது ஒருவரிடத்திலே சென்று நீ உங்களிடத்தில் மிகவும் நாற்றம் அடிக்கிறது என்று சொன்னால் அவர்கள் சண்டைக்கு வந்து விடுவார்கள். அது தீய சொல்லாக மாறிவிட்டது. அதுபோல இந்த செய்யா நின்றான் என்பது செய்து கொண்டிருக்கிறான் என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பழைய காலத்தில் இந்த வார்த்தை அப்படி சொல்லுவார்கள். இந்த பாட்டிலும் அவர் பாத்திரம் கொண்டு பழிக்கு உழலா நிற்பர் பாருங்குமே என்று சொல்கிறார். உழலா நிற்பர் என்றால் கண்டிப்பாக திருவோடு எடுத்து வீடு வீடாக பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை அன்னையை குறித்து வரும் என்று சொல்லுகிறார். அன்னையை நினைக்காவிட்டால் இத்தகைய துன்பங்கள் வரும் என்று பட்டியலிடுகிறார். அடுத்த பாடலில் பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரு ஒளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கு சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே என்று சொல்லுகிறார். இந்த பாடலில் அன்னை 5 விதமாக இருக்கிறாள் என்று சொல்கிறார். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய தன்மைகளை உடையவராகவும் அதற்கு ஏற்ப சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற அதன் தன்மையாகவும் அன்னை விளங்குகிறார் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். மாணிக்கவாசகரும் இறைவனை திருவாசகத்தில் பாரோடு நின்றாய் பறந்தாய் போற்றி நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை 2 மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை 1 விளைந்தாய் போற்றி என்று அவரும் இறைவனை 5 தன்மைகளையும் குறிப்பிடுகிறார். பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி என்று இறைவன் 5லும் இருப்பதாக மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். வள்ளுவ பெருந்தகையும் கூட சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு என்று 5 தன்மைகளை குறித்து பேசுகிறார். இங்கே அபிராமி பட்டர் அவர்களும் அன்னையை பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கு சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே என்று குறிப்பிடுகிறார். அடுத்த பாடலில் அபிராமி பட்டர் அவர்கள் நாம் அனைவரும் தெரிந்த பாடல்தான் அடுத்த பாடல். அதிலே சொல்லுகிறார், அன்னையை வழிபடுகின்றவர்களுக்கு கிடைக்கக்கூடியது தனம், கல்வி, அழகு, நல்ல சுற்றம் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் நல்லன எல்லாம் கிடைக்கும் என்று கூறுகிறார். போன பாடலுக்கு முன்பு அன்னை வழிபடாவிட்டால் கிடைக்கக்கூடிய துன்பங்களை குறித்து பேசினார். வரக்கூடிய 69வது பாடலில் அன்னையை தொழுதால் என்ன கிடைக்கும் என்று சொல்கிறார். அதனை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நேயர்கள் அதுவரை பொறுமையாக காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி, இது போன்ற பதிவுகள் தங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நூல்காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு பிறருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஆதரிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.